இப்போ மகிழ்ச்சின்னு சொல்கிறோம். நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமும் இருக்கணும். அது எப்படிங்க இருக்கிறது அப்படின்னா நிச்சயமாக இருக்க முடியாது. ஏன்னா பொருளாதார முன்னேற்றங்கள் இருந்தால் தானே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்போ பொருளாதாரமே இல்லைங்கும்போது எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இருக்க முடியும். ஏன்னா அன்றாடம் நம்மளுடைய தேவைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை இருந்தால் தான் மகிழ்ச்சி கிடைக்கும். அப்போ அந்த மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த மகிழ்ச்சி உண்டான எல்லா பொருளும் நம்மக்கிட்ட வரணும். இதெல்லாம் வந்தால் தாங்க நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா மனம் தெளிவாக இருக்குது. மனம் தெளிவாக இருந்தால் நம்ம செய்யக்கூடிய விஷயம் சரியாக இருக்கும். அது சரியாக இருந்தால் நம்மளை தேடி பொருள் வரும். இந்த பிரபஞ்சம் நம்ம கொடுத்துரும். இதுதாங்க உண்மை. நீங்கள் அப்போ சந்தோஷமாக இருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களை தேடி வருங்க. இப்படி பண்ணக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் ஒரு மகிழ்ச்சியை பற்றி புரிந்து கொள்ள வேணும் நல்லா. அதாவது அன்பு நிறைந்ததாங்க கடவுள். அதான் சொன்னாங்க, அன்பே சிவம்னு சொன்னாங்க. உங்கள் உடலில் அன்பு நிறைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நோயே கிடையாதுங்க. மனசில் எப்பயுமே கஷ்டங்கிறதே இருக்காது, துன்பங்கிறதே வராது. இதெல்லாம் வராமல் இருக்குன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி வேணும். அப்போ இந்த மகிழ்ச்சியை எங்கேருந்து கொண்டு வருவது? நானாக இருக்கணுங்க முதல்ல. அப்போ நானாக இருந்து எனக்குள்ள ஒரு கடமை, ஒரு கண்ணியம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு நேர்மை, எனக்குள்ள ஒரு ஒழுக்கம், ஒரு தன்னம்பிக்கை, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, நான் சாப்பிட்ற உணவு சரியாக இருந்ததுன்னா, நான் செய்கிற வேலை சரியாக இருந்ததுன்னா, நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாமே நான் சாதிக்க முடியும். முதல்ல தப்பு எங்கே நடக்குது? நம்ம சாப்பிட்ற உணவில் நடக்குது. அதுக்கு அடுத்து எங்கே நடக்குது? அடுத்து மன ரீதியான பிரச்சனை வருது. உணவு மூலியமாக பாதிப்பு வருது. செய்கிற தொழிலெல்லாம் பாதிப்பாகுது. அப்போ எதையுமே செய்ய முடியலைங்கிற மிகப்பெரிய வருத்தம் ஏற்படுது. அப்போ இந்த வருத்தத்துக்கெல்லாம் என்ன வழி? முதல் நீங்களே இல்லையே, அப்புறம் எப்படி வர முடியும்? உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியல. நீ யாருன்னே தெரியல, எங்கேருந்து வந்தனே தெரியல, இப்போ என்ன செய்கிறீங்கன்னே உங்களுக்கு புரியல. அப்புறம் எப்படிங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? மகிழ்ச்சினா உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்ததெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கணும். இனிமேலாவது வாழ்கிறது சந்தோஷமாக நல்லபடியாக வாழணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரணும். ஒரு அன்னதானம் கொடுத்தா கூட ஒரு 10 ரூபா கொடுக்குறோம்னா பார்க்காம கொடுக்கணும். ஆனால் நம்ம அப்படி நினைக்கிறோமா? ஐயோ 10 ரூபாய் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? அவன் எப்போ நல்லா இருக்கிறானா, கை கால் ஊனமாக இருக்குதா, இல்லை தப்பாக இருக்குதா, அப்படிலாம் இருந்தால் தான் கொடுக்கணும், இல்லை கொடுக்கக்கூடாது அப்படிலாம் நினைக்கிறோம். யார் அம்மான்னு கை நீட்டினா யாராக இருந்தாலும் தயவுசெய்து அவங்க முகத்தை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பார்க்காமலே அந்த அன்னதானத்தை கொடுத்துட்டு போகணும். அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வந்தாவே நீங்கள் முன்னேற்றத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் மன சந்தோஷமாக முன்னேற்றத்துக்கு நிற்குன்னு அர்த்தம். ஒன்று கொடுக்கணுங்கிற தன்மையில் நீங்கள் வாழ்ந்து பழகணும். அப்போ தாங்க உங்களுக்குள்ள மனசில் சந்தோஷம் வரும். அதாவது நீங்கள் கொடுக்க என்ன ஆகுதுன்னா உங்களுடைய கர்மா வெளியே போயிட்டே இருக்குது. போகும்போது என்ன ஆகுது? உங்கள் மன தெளிவாகுது. இந்த மன தெளிவாகிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் எல்லாமே சாதிக்க முடியும். அப்போ மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆஹா, இப்போ ஒரு விருந்து கொடுக்குறோம், விருந்தில் சாப்பாடு கொடுப்பீங்க, இந்த சாப்பிடுங்க கொடுத்துட்டே இருப்பீங்க. அது எப்படி இருக்கு தெரியுமா? மகிழ்ச்சியாக இருக்கும். அது அந்த இடத்துல அந்த சாப்பாடு கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் ஒரு சந்தோஷம், உங்களை அறியாமல் இருக்கும். அவர் கொடுத்துட்டுமா, அவர் கூட நல்லா சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு ரசம் வேணுமா, சாம்பார் வேணுமா, கேட்டுகிட்டே இருப்போம். அந்த ஒரு இனிமை, அந்த கொடுக்குற ஒரு தன்மையில் நம்ம மனம் அப்படியே அள்ளி லைவீமாக கொடுக்கும். அதுதாங்க விஷயம். நீங்கள் அந்த மாதிரி கொடுக்குற தன்மையில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக வைத்துக்கொள்ள முடியும். அதனால் மகிழ்ச்சி வேணுங்கிற கட்டாயமாக அன்னதானம் கொடுக்கும் தன்மையில் நல்லா வாழ்ந்து பழகுங்க. மிகப்பெரிய மாற்றத்தடையலாம். நம்முடைய கிரியா யோக பயிற்சி மூலமாக இந்த மகிழ்ச்சியை எப்படி உருவாக்குவது, இந்த கர்மாவை எப்படி நீக்குவது, நாம் எப்படி சந்தோஷமாக மாறுவது அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லித்தரேன். கட்டாயம் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கந்தகுரு ஃபவுண்டேஷன் நடத்தும் மகா அவதார் பாபாஜியின் கிரியா யோகம் பயிற்சி வருகின்ற செப்டம்பர் 7 அன்று மதுரையிலும், செப்டம்பர் 14 அன்று சென்னையிலும் நடைபெறுகிறது. கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் 9842023346 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளவும்.